Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூட் ஸ்டோன் 200 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதோட ப்ரைஸ், இதோட லிங்க் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கீழே போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதோட ப்ளஸ் மைனஸ் இதோட ரிவ்யூ எல்லாமே இந்த ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இது வந்து சூப்பராக இருக்குது. சரி வாங்க, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து வால்யூம் கம்மி பண்ணுறதுக்காகவும் இங்கிட்ட வந்து வால்யூம் ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்டில் இருக்கும்போது ஃபோன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காகவும் வீடியோஸ் இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து நம்ம தொடர்ந்து 3 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆன் ஆயிரும். இப்போ நான் அமுக்கிறேன் பாருங்கள், 1 2 3 உங்களுக்கு ஆன் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, லைட் வந்து அமர்ந்த உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஆன் ஆகிருக்கிறது எப்படின்னு வந்து நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இதோட பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட்ரி பேக்கப் அந்த இதில் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறத விட உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வந்து இந்த பேட்ரி பேக்கப் வந்து சூப்பராக இருக்குது. நான் நிறையா ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இது வந்து சூப்பராக எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறதா இருந்தாலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ண டிவைஸ் வந்து 10 மீட்ரு போகிற வரைக்கும் இந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட்லேயே இருக்கும். 10 மீட்டருக்கு அப்புறம் போனோம்னா ப்ளூடூத் வந்து கட் ஆயிரும். இது வந்து நீங்கள் எங்கேயுமே சூப்பராக தூக்கிட்டு போகிறதுக்காக கேரி சூப்பராகவே ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இதில் நீங்கள் புதுசாக வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேபிள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன கேபிள்னால் இதுக்கு சார்ஜர் போடக்கூடிய பெண்ணு வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஆசிஸ் பெண்ணு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே சார்ஜ் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஆசிஸ் பின்னு குத்துற மாதிரியும் பக்கத்தில் சார்ஜர் போடுறதுக்கான பின்னு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அது நீங்கள் சார்ஜர் போட்டு நீங்கள் அப்புறம் மறுபடியும் இதை அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இங்கே ஒரு ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஓட்டக்கூடிய. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபேட் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இந்த ஸ்பீக்கரில் வந்து நான் ஒரு சாங் போட்டு விட்றேன். அந்த சாங் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்பீக்கரோட. அது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் சவுண்டு தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஃபுல் சவுண்டு வச்சோம்னா காதே பிச்சுக்கிறோம், அந்தளவுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கும். எந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினோம்னாலும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.